சேலம் மாவட்டத்தில் சேலம் மாநகர பகுதியில் சொர்ணபுரி அப்படிங்கிற ஏரியாவில் ரீகிரியேட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு மக்களிடம் பகுதி நேர வேலை முழு நேர வேலை வாய்ப்பை அளிப்போம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இளம்பெண்களை இளைஞர்களை அவங்க நிறுவனத்துக்கு வரவழைத்து அவர்களிடம் 10,000 போட்டால் உங்களுக்கு 45 நாட்களில் 3 மடங்காக்கி தருவோம், 1 லட்சம் போட்டால் 3 லட்சமாக 3 மடங்காக்கி அந்த பணத்தை மீண்டும் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அந்த மக்களை திசை திருப்பி இன்றைக்கி சேலம் மாவட்டம் மட்டும் இல்லை, பக்கத்தில் திருச்செங்கோட்டிலேருந்து இன்றைக்கி வந்திருக்காங்க, ஆத்தூர் கள்ளக்குறிச்சி பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி மாவட்டத்தையும் தாண்டி பல்வேறு பகுதியில் இது போன்ற பிரச்சனைகள் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட எங்களோட கள ஆய்வுக்கு பிற்பாடு ஒரு 17,000க்கு மேற்பட்டவர்கள் இதில் பணம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பணத்தை சுமார் ஒரு 1,500 கோடிக்கு மேலே அதனுடைய இயக்குநர்கள் எம் ராஜேஷ், ஜி ராஜேஷ், ஹரிபாஸ்கர், சத்யபாமா மற்றும் ஏராளமான டீம் லீடர்கள் இதில் ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆக இவங்களை என்னென்னா சேலம் மாவட்ட காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் கைது பண்ணி அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட பிறகு ஜாமீனில் வெளியில் வந்திருக்காங்க. ஜாமீனில் வெளியில் அவங்க மோசடி செய்த அந்த பணத்தை ஹரிபாஸ்கர், எம் ராஜேஷ், ஜி ராஜேஷ், சத்யபாமா போன்றவர்கள் பதுக்கி வச்சுருக்காங்க. எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், பெரும்பகுதி மக்கள் இந்த நிறுவனத்தில் பணம் போட்டு ஏமாந்துருக்காங்க, ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப இந்த கும்பலை உடனடியாக கைது பண்ணணும். சிபிசிஐடி ஆய்வு செய்து புலன் விசாரணை செய்து குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பணம் போட்ட முதலீடு செய்த அப்பாவி மக்களுக்கு பணத்தை திரும்ப பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கையினுடைய நோக்கம். காவல்துறையினுடைய மெத்தன போக்கு அப்படின்னு தான் எங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதர் சங்கம் சார்பாக நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் ஏமாற்றப்பட்ட மக்கள் அவங்களையே இவங்களை பிடிச்சி கொடுக்குறாங்க. ஹரிபாஸ்கர், ராஜேஷை ஏமாற்றப்பட்ட மக்கள் பிடிச்சி கொடுக்குறாங்க. நீங்கள் யார் பிடிச்சி கொடுக்க? ஆள்கடத்தல் வழக்கில் உங்களை பதிவு பண்ணுவேன், எஃப்ஐஆர் போடுவேன்னு போலீஸ் அவங்கள காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களை ஏமாற்றப்பட்ட மக்களை மிரட்டுறாங்க. ஆக இந்த மாதிரியான செயல் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தொடர்ந்து நீடித்தால் ஜனநாயக மாதர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்காலத்தில் இது எங்களோட போராட்டம் அடையாள போராட்டம் கலெக்டர் சந்திக்க இருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த பணத்தை திரும்ப பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இனியும் விரிவாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.